ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினை நாம் மேம்படுவதாக இந்த நாளில் உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். நீங்கள் அவரை உண்மையாய் தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார் என்கிற காரியத்தை நேற்று பார்த்தோம். உண்மையாக தேடுறோமான்றதான் கேள்வி. பல நேரங்களில் ஜெபத்தில் 1 மணி நேரம் உட்கார 2 மணி நேரம் உட்காடுறேன், பதிலே கிடைக்க மாட்டேங்குது, வெளிப்படவே மாட்டேங்கிறாரு. என்ன தான் சார் பிரச்சனை இந்த ஆண்டவருக்கு அப்படின்னா, ஆண்டவர் மேலே ஒரு பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை யாருக்கிட்டன்னு பார்த்தா நம்மக்கிட்ட தான். அநேக நேரங்களில் அவர் விரும்பாத நிறைய காரியங்கள் நமக்குள்ளே இருக்கும்பொழுது ஜெபத்திற்கு கண்டிப்பாக பதில் கிடைக்காது. வேதத்தில் பலவிதமான காரணங்கள் உண்டு. ஏன் ஜெபம் கேட்கப்பட மாட்டேங்குது, ஏன் நான் அவரை தேடும் போது அவர் எனக்கு வெளிப்பட மாட்டேங்கிறார். ஒரு 6 காரியத்தை ஹெட்டிங்கை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 6 reasons why God is not showing up, why prayers are not being answered. ரொம்ப முக்கியமான காரியம். அதில் நம்பர் 1, சங்கீதம் 66:18, அறிக்கை செய்யப்படாத பாவங்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், சங்கீதம் 66:18. நம்பர் 1, அறிக்கை செய்யப்படாத பாவங்கள். சங்கீதம் 66:18 என்ன போட்டிருக்கு? என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவிகூடார். நான் உண்மையாக தேடுறேன் சார். நம்ம பதில் என்னவா இருக்கும்? நான் உண்மையாக தேடுறேன். வசனத்தில் என்ன போட்டிருக்கு? 2 நாளாகவும் 15:2, நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார்னு சொன்னீங்களே, நான் உண்மையாக தேடுறேனே, பதில் கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னா நம்ம வாழ்க்கையை நம்ம உட்காந்து ஆராய்ந்து பார்ப்போமானால், அறிக்கை செய்யப்படாத பாவங்கள் ஏதாயிலும் இருக்குமானால், we will never get an answer from him. அவர் வெளிப்பட மாட்டார். அப்போ சங்கீதம் 66:18, இருதயத்தில் அக்கிரம சிந்தை எதனா இருந்துச்சுன்னா, அறிக்கை பண்ணாத பாவங்கள் எதனா இருந்துச்சுன்னா ஆண்டவர் ஜெபத்திற்கு செவிகொடார். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே, why I'm not getting any answers from you? Why are you being so silent? ஏன் அமைதியாக இருக்கிறீங்க, ஏன் மௌனமாக இருக்கிறீங்க? என் வாழ்க்கையில் ஏதாகிலும் குறைவுகள் எல்லாம் இருக்குது. ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அதில் 1 அறிக்கை செய்யப்படாத பாவம். 2வது நீதிமொழிகள் 28:9. நம்பர் 2, why prayers are not being answered, why God is being silent, ஏன் வெளிப்பட மாட்டேங்கிறார். நம்பர் 2, நீதிமொழிகள் 28:9, கவனிக்காத காதுகள். நல்லா கவனிக்காத காதுகள். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபம் அருவருப்பானதுன்னு போட்டிருக்கு. சத்தியம் எவ்வளோ ஆண்டவர் பேசுகிறாரு. உங்களுக்கும் தெரியும், ஆவியானவர் பேசுகிறாருன்னு தெரியும். பாஸ்டர் மூலமாக பேசுகிறாரு, உங்கள் லீடர்ஸ் மூலமாக, அப்பா அம்மா மூலமாக. பட் ஆனால் ஆண்டவரே பேசிட்டோம் அப்படின்னு நம்ம தள்ளி போட்டுறோம். ஆண்டரை பார்த்து ஆண்டர் பேசிட்டோம். என் கூட பர்சனல் எத்தனையோ முறை ஆண்டர் உங்க கூட பேசியிருக்கிறார். ஆனால் நம்ம கேஷுவலாக தள்ளி போட்டு போயிடுறோம். அநேக நேரங்களில் நம்முடைய ஜபத்தை பதில் கொடுக்க மாட்டேங்கிறாரு. இட் இஸ் நாட் பீங் ஆன்சர்ட். ஆண்டர் வெளிப்பட மாட்டேறாரு. காரணம் என்ன தெரியுமா? கவனிக்காத காதுகள். இன்றைக்கி ஒப்புரவாகி ஆண்டர்கிட்ட ஜெபம் பண்ணி பாருங்கள், ஆண்டர் உங்களுக்கு பலன் கொடுப்பார். 3வது Proverbs 21:13, அக்கறை இல்லாத மனப்பான்மை. 3வது Proverbs 21:13, அக்கறை இல்லாத மனப்பான்மை. ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்துக் கொள்ளுகிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும்பொழுது கேட்கப்பட மாட்டான். அப்படி அதெல்லாம் நடந்திருக்க ஆண்டவரே அப்படின்னு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, எளியவர்களை ஒடுக்கி அவர்களுக்கு உதவி செய்யாமல், எத்தனையோ முறை வாய்ப்பு கொடுத்தோம், அங்கே அவங்களுக்கு உதவி செய்யாமல், நீங்கள் கூப்பிடும்போது ஆண்டவர் வெளிப்படலை அப்படின்னா சோர்ந்து போகிறத விட்டுட்டு, ஆண்டவர் என் வாழ்க்கையில் ஏதாகிலும், தாவீது ரொம்ப அழகாக செக் பண்ணுறாரு தானே உட்காந்து, ஆண்டவரே சர்ச் மீ ஓ காட்னு கேட்குறாரு. அப்படி சர்ச் பண்ணிங்கன்னா ஆண்டவர் வெளிப்படுத்துவார். 4வது யாக்கோபு 4:3, பரிசுத்தம் இல்லாத சிந்தையினால சிலத்தில் ஆண்டவர் வெளிப்பட மாட்டார். நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேறும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடினால், தேவ சித்தத்தின்படி விண்ணப்பம் பண்ணாமல், அப்புறம் நான் உண்மையாக தான் தேடுறேன், ஆண்டவர் எனக்கு வெளிப்படலை அப்படின்னா தேவ சித்தத்தின்படி கேட்குறோமான்றது நம்ம செக் பண்ணி பார்க்கணும். 4வது என்ன சொன்னேன் நான்? பரிசுத்தம் இல்லாத சிந்தை. 5வது மார்க் 11:25-26 வசனங்கள். மன்னிக்காத ஆவி. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவர் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். மற்றவர்களை மன்னிக்காம, சொந்த கணவனை மன்னிக்காம, மனைவியை மன்னிக்காம, பிள்ளைகளை மன்னிக்காம, உங்கள் சகோதர சகோதரிகளை சபையில் இருக்கவங்களை மன்னிக்காம, நான் உண்மையாக தேடுறேன் சார், ஆண்டவர் வெளிப்பட மாட்டேறார் சார் அப்படின்னு
உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்குமானா, யூ ஹாவ் டு செக். மன்னிக்காத ஆவி, மன்னிக்க முடியாமல் ஃபர்கிவ்னஸ் தானே, அன்ஃபர்கிவ்னஸ், பிட்டர்னஸ் தானே இருக்குதான்னு செக் பண்ணி பார்க்கணும். கடைசியாக ஒன்று, தீர்க்கப்படாத குடும்ப வாழ்க்கை. 1 பேதுரு 3:7. அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீனமான பாண்டமாக இருக்கிறபடினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடைவராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களோடு வாழ்ந்து உங்களுடன் கூட அவர்கள் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்கிறார்களபடியால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள். தீர்க்கப்படாத குடும்ப வாழ்க்கை. 6 காரியத்தை ஆண்டவர் உங்களிடத்தில் இன்னைக்கு பேசியிருக்கிறார். Why prayers are not being answered? அதனுடைய ஹெட்டிங் நான் தான் கொடுக்குறேன். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார்னு சொன்னீங்க. ஆனால் நான் உண்மையாக தேடுறேன் சார், ஆண்டவர் வெளிப்பட மாட்டேறேன் சார்னா, இந்த 6 காரியங்கள்: அறிக்கை செய்யப்படாத பாவம், மன்னிக்காத ஆவி, அக்கறை இல்லாத மனப்பான்மை, தீர்க்கப்படாத குடும்ப வாழ்க்கை. நிறைய காரியம் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் அவர் தேடும் போது அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். Have a very pleasant day. God bless you.